రానున్న ஹாய் கைஸ், வெல்கம் பேக். இப்போ நீங்கள் புல்லு பார்த்த மாதிரி ஒரு சூப்பரான வீடியோ குயிக் ஓஷான ஸ்வீட்டாக எடிட் பண்ணிடலாம். ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு உங்கள்கிட்ட இருக்கிற ஆப்மோஷன் ஆப்பை ஓப்பன் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு நான் கொடுத்த ப்ரீசெட்டிக்ஸ் ஃபைல் உங்களுக்கு அதில் எது செட் ஆகுது நீங்கள் இன்புட் பண்ணி ஓப்பன் பண்ணிட்டு உங்களுக்கு வந்து பண்ணி இதில் ப்ளூஸ் ஆகும். நீங்கள் ப்ராஜெக்ட் இன்புட் பண்ணி ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணாக்க இதில் யூஸ் பண்ணிக்க அந்த ஃபாண்ட் வந்து பார்த்தீங்கன்னா மெட்டில் கொடுத்துருக்கு, அதை வந்து பண்ணிக்க டவுன் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு அதை வந்து உங்கள் ஆட்மோஸில் எப்படி இன்புட் பண்ண பார்த்துடலாமா. ஸோ அதுக்கு கீழே இருக்கிற அந்த டெஸ்ட்டு கிளிக் போய்ட்டு கீழே எடிட் டெஸ்ட்டை கிளிக் பண்ணிக்கோங்க. மேலே ஃபாண்ட் இருக்கா அது நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு இதில் வேவல் ஃபாண்ட்ஸ் இருக்கு பாருங்கள், அது நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு மேலே காலில் 3 பட்டன் இருக்கா அது நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு கீழே இன்ஃபாண்ட் நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் டவுன் பண்ண ஃபாண்ட் உங்கள் மொபைல் எங்கே இருக்குனாக்கா மேலே சைடில் லெஃப்ட் சைடில் ஒரு 3 பட்டன் இருக்கா அது கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த சைடில் வந்து படம் உங்களுக்கு டவுன் ஷோ ஆகும். ஸோ அதில் தான் வந்து நீங்கள் டவுன் பண்ண ஃபாண்ட் இருக்கும், நீங்கள் மறக்காமல் போய் செக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ என்னோட ஃபாண்ட் எங்கே இருக்கும், ஸோ அந்த ஃபைல் கிட்ட நான் போய் வைக்கிறேன். ஜஸ்ட் அது ரெண்டுத்தையும் வந்து பண்ணாக்கி இந்த மாதிரி லாங் ப்ளஸ் பண்ணி செலக்ட் பண்ணிட்டு மேலே செலக்ட் இருக்கா அதை கிளிக் பண்ணாலே போதும், ஆட்டோமேட்டிக் உங்கள் ஐட் மோஷன் இன்புட் ஆயிரும். நீங்கள் இன்புட் பண்ணிட்டு இந்த இன்புட்றது வந்து நீங்கள் டிக் பண்ணி விட்டுக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ வந்து பண்ணாக்க நீங்கள் ஃபாண்ட் இன்புட் பண்ணிட்டீங்கன்னாக்கா உங்கள் ஐட் மோஷன் நீங்கள் க்ளோஸ் பண்ணி விட்டுட்டு மறுபடியும் நம்ம வந்து பண்ணாக்கா ஐட் மோஷன் ஆப்பை ஓப்பன் பண்ணிட்டு நம்ம இன்புட் பண்ண ப்ராஜெக்ட்டை வந்து பண்ணி நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தினாக்கா அந்த ஃபாண்ட் வந்து பண்ண உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் ஆகும். ஓகே, ஸோ அப்படி உங்களுக்கு சேஞ்ச் ஆகலை அந்த டெஸ்ட்டை கிளிக் போயிட்டு கீழே டெஸ்ட்டை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த டெஸ்ட்டுக்கு லாஸ்ட்டுக்கு போயிட்டு இந்த உங்களோட கீபோர்டில் ஃபேஸ் நீங்கள் கொடுத்தாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக அது சேஞ்ச் ஆகும். ஓகே, ஸோ அவ்வளோதாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம வந்து பண்ணாக்கி எடிட் பண்ணுறதுக்கு நம்ம எடிட் பண்ணுறது இல்லாமா. ஸோ அதுக்கு வந்து பண்ண அப்படி நீங்கள் பேக் போய்க்குங்க. இப்போ கீழே ப்ளஸ்ஸும் கொடுத்து ஒரு 4:5 ப்ராஜெக்ட் நீங்கள் ஓப்பன் பண்ணி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு கீழே ப்ளஸ்ஸும் கொடுத்து மீடியா கொடுத்து நம்ம எடிட் பண்ண பிக்கை செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ மேலே 3 பட்டன் இருக்குது அது நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு இதில் ஃபுல் கம்ப்ரஸர் பாருங்கள் அது நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு கீழே மோட்ஸோட கிளிக் போய்ட்டு செயலிக்கிற ஃபஸ்ட் அண்ட் தேர்ட் ஆப்ஷன் யூஸ் பண்ணி உங்களுடைய பிக்கு அது மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி கட்ட ஃபுல் ஸ்கில்லை செட் பண்ணி விட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு மேலே காலில் சூ பட்டன் இருக்கா அது நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு இந்த கிரேப் ஃப்ரம் எஸ்பிஞ்சை கிளிக் போய்ட்டு கீழே சூ பண்ணிங்கனாக்கா ஸோ இந்த பிக்கு ஃபாரஸ்ட் ஃபைல கனெக்ட் ஆயிரும். இதை வந்து நீங்கள் சூ பண்ணிக்கோங்க. இதே சேம் மெத்தட் நீங்கள் எடிட் பண்ணுற ஒவ்வொரு பிக்குமே ஃபாரஸ்ட் ஃபைலை கன்வெர்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ நாம் வந்து பண்ண அப்படியே பேக் போய்க்கலாம். ஸோ இப்போ நாம் இன்புட் பண்ண அந்த ப்ராஜெக்ட்டை ஓப்பன் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பண்ணாக்க ஸ்டில் தான் இருக்குது. ஸோ நீங்கள் எஸ்எம்எல் ஃபைல் யூஸ் பண்ணினாக்க இந்த ரிலீஸில் இருக்கிற அந்த இமேஜ் வந்து பண்ண உங்களுக்கு ஷோ ஆகுது. நீங்கள் எஸ்எம்எல் ஃபைல் யூஸ் பண்ணிங்கனாக்கா அந்த இமேஜை வந்து பண்ண எப்படி ஆட் பண்ணு சொல்கிறேன். ஸோ அதுக்கு வந்து பண்ணாக்கா ஜஸ்ட் அந்த டெஸ்ட்டை கிளிக் போயிட்டு இந்த கலர் இருக்குது அது நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல ஸ்டார் ஐக்கன் பாருங்கள் அதையும் கிளிக் போயிட்டு கீழே ஒரு ஸ்டார் ஐக்கன் ஷோ ஆகும் அது நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த டெஸ்ட்டில் யூஸ் பண்ணிக்க அந்த இமேஜ் வந்து பண்ண மெட்டில் கொடுத்துருக்க நீங்கள் டவுன் பண்ணிட்டு ஜஸ்ட் இதை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு மேலே ப்ளஸ்ஸையும் கொடுத்தா போதும், ஆட்டோமேட்டிக்காக அதில் வந்து பண்ணாக்க சேஞ்ச் ஆயிரும். ஓகே, ஸோ இதே மாதிரி நீங்கள் வந்து பண்ணாக்க அடுத்த டெஸ்ட்டுக்கு நீங்கள் இன்புட் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் அப்படியே நீங்கள் மூவ் பண்ணிங்கனாக்கா இதுக்கப்புறம் நம்ம இப்போ ஆட் பண்ணுற மாதிரி இருக்குது எப்படின்னு பார்த்தலாமா. ஸோ அதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை மட்டும் மறக்காமல் போய் பண்ணிவிட்டுங்க. ஸோ இப்போ கீழே வந்து பண்ணாக்க குரூப் பண்ண இருக்கா அந்த குரூப்பை நீங்கள் கிளிக் பண்ணிட்டு எடு குரூப் போய்க்குங்க. இப்போ நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துட்டு கீழே ப்ளஸ்ஸும் கொடுத்து மீடியா கொடுத்து நீங்கள் எடிட் பண்ண பிக்கை வந்து பண்ண நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் லாங் ப்ரெஸ் பண்ணி இந்த லேயர் கீழே கொண்டுட்டு இந்த லேயர் எந்த அளவுக்கு நான் கொடுத்துருக்கணும் ஸோ அந்த அளவுக்கு இந்த பிக்கை வந்து நீங்கள் கரெக்டாக செட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் அந்த பிக்கை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு எஃபர்ட்குள்ளே போயிட்டு ஆட் ஃபீட்டில் டிஸ்ட்ரக்ஷன் வேப் இருக்குது அது நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ அப்படியே நீங்கள் கீழே நீங்கள் மூவ் பண்ண டெல்ஸ் எஃபெக்டே இருக்கா அது நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு செட்டிங் கீழ் போயிட்டு ஜஸ்ட் இந்த மாதிரி மட்டும் நீங்கள் ஆன் பண்ணிட்டு அப்படியே நீங்கள் பேக் வந்துக்கோங்க. இப்போ கீழே மோட்ஸ் இருக்கா அது நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு இந்த சைடில் இருக்கிற ஃபஸ்ட் அண்ட் தேர்ட் ஆப்ஷன் யூஸ் பண்ணி உங்களுடைய பிக்கு தகுந்த மாதிரி கரெக்டாக அந்த ஃப்ரேமில் வந்து படம் உங்களுடைய பிக்கை கரெக்டாக ஆட் பண்ணி விட்டுக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ நீங்கள் ஆட் பண்ண பிக்கை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு இந்த பாக்ஸும் கொடுத்து காப்பில் கொடுத்து அப்படி நம்ம வந்து பண்ணாக்க பேக் போய்க்கலாம். ஸோ குரூப் பண்ணல ஆட் ஆயிடுச்சு அந்த குரூப்பில் நீங்கள் பிக் ஆட் பண்ணிட்டீங்கன்னா இது வந்து பண்ண பாதிலே கட்டே இருக்கும். ஸோ இது எப்படி ஃபிக்ஸ் ஆகும்னு பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி மீதி குரூப் இல்லாமல் நம்ம பிக்கை வந்து பண்ணாக்க ஆட் பண்ணிடலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் நம்ம குரூப் 2 கிளிக் பண்ணிட்டு எடு குரூப் போய்க்குங்க. ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துட்டு காப்பி பண்ணது அதே பாக்ஸும் கொடுத்து பிஎஸ்லேயே கொடுத்து ஜஸ்ட் லாங் ப்ரெஸ் பண்ணி இந்த லேயர் கீழே கொண்டுட்டு இந்த மேல்க்கு லேயர் எந்த அளவுக்கு அந்த அளவுக்கு இந்த பிக்கை வந்து பண்ணுங்க ஃபிக்ஸ் பண்ணிட்டு இருக்கோங்க. நெக்ஸ்ட் அந்த பிக்கை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு கலர் கொடுத்து ஸ்டார்டிங் கிளிக் பண்ணிட்டு ஸோ நம்ம எடிட் பண்ணி இன்னொரு பிக் இந்த இடத்துல நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு மேலே பொசிஷன் கொடுத்தா அது ஆட் ஆயிரும். இப்போ அப்படியே நீங்கள் பேக் போயிட்டு கீழே மோட்ஸ் இருக்கா அது நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு இப்போ இந்த சைடில் இருக்கிற ஆப்ஷன் யூஸ் பண்ணி இப்போ இந்த பிக்கு கொடுத்த மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி கரெக்டாக நீங்கள் செட் பண்ணிட்டு அப்படி நீங்கள் பேக் வந்துக்குங்க. ஓகே, ஸோ இது சேம் மெத்தடில் அடுத்து இருக்கிற குரூப்பில் வந்து பண்ணி நீங்கள் ஒன் பண்ண பிக்கை நீங்கள் ஆட் பண்ணி விட்டுக்கோங்க.
ஸோ நான் வந்து பண்ணதுக்கு 6 குரூப்லேயும் போய் ஆட் பண்ணிட்டேன். ஸோ இது வந்து பண்ண இப்போ பாதியில் கட்ட இருக்காது. இது எப்படி ஃபிக்ஸ்னு பார்க்கலாம். ஸோ அதுக்கு வந்து பண்ண நெக்ஸ்ட் மார்க் போய்க்குங்க. ஸோ இப்போ எரரான அந்த குரூப் எல்லாமே இந்த மாதிரி லாங் ப்ரெஸ் பண்ணி ஒன் பண்ண வந்து பண்ணாக்க செலக்ட் பண்ணிக்கோங்க. கரெக்டாக ஒரு 6 லேயர். ஸோ இப்போ நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு ஜஸ்ட் இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணாலே போதும். அது எரர் வந்து பண்ணாக்க ஃபிக்ஸ் ஆகும். ஓகே. ஸோ இப்போ நீங்கள் ஃபஸ்ட் மூவ் பண்ணிட்டு அப்படி நீங்கள் மூவ் பண்ணி பார்த்தீங்கன்னாக்கா இப்போ நீங்கள் புல்ல பார்த்த மாதிரி அந்த லுக் உங்களுக்கு கிடச்சிச்சா. ஸோ அவ்வளோதாங்க. ஸோ நெக்ஸ்ட் மூவ் பண்ணால் டெஸ்ட் இருக்கிறது சேஞ்ச் பண்ண தேவையில்ல. ஸோ நீங்கள் எஸ்எம்எல் ஃபைல் யூஸ் பண்ணிங்கனாக்கா முன்னாடி சொன்ன மாதிரி அந்த இமேஜ் மட்டும் இது இடத்துல நீங்கள் ஆட் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் மூவ் பண்ணால் உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். இதில் பிக் ஆட் பண்ணிடலாமா. ஸோ ஃபஸ்ட் வந்து பண்ண கீழே லெஃப்ட்னு ஒரு குரூப் இருக்குது. அந்த குரூப்பை நீங்கள் கீழ் போய்ட்டு எடுத்து குரூப் வைக்குங்க. ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துட்டு கீழே ப்ளஸும் கொடுத்து மீடியோ கொடுத்து நம்ம எடி பண்ண பிக்கை செலக்ட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் லாங் ப்ரெஸ் பண்ணி இந்த லேயர் கீழே கொண்டு இந்த லேயர் எந்த அளவுக்கு அந்த அளவுக்கு இந்த பிக்கை நீங்கள் வந்து பண்ணாக்க ஃபிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. நெக்ஸ்ட் அந்த பிக்கை நீங்கள் செலக்ட் போயிட்டு எஃபர்ட்குள்ளே போயிட்டு ஆட் எஃபெக்ட்டில் முன்னே நம்ம வந்து டேல்ஸ் எஃபெக்ட் ஆட் பண்ணுங்க பாருங்க. ஸோ அந்த எஃபெக்ட் இந்த இடத்துல இங்கே எங்கேயோ ஷோ ஆகும். அது நீங்கள் செலக்ட் போயிட்டு ஜஸ்ட் இந்த மிரரை மட்டும் நீங்கள் ஆன் போயிட்டு அப்படிங்க பேக் வந்துக்குங்க. இப்போ கீழே மோட்ஸ் இருக்குது. அது நீங்கள் செலக்ட் போயிட்டு சைடில் இருக்கிற ஃபஸ்ட் அண்ட் தேர்ட் ஆப்ஷன் யூஸ் பண்ணி உங்களுடைய பிக்கு தகுந்த மாதிரி வந்து பண்ண கரெக்டாக நீங்கள் செட் பண்ணி விட்டுக்குங்க. இப்போ நீங்கள் ஆட் பண்ண பிக்கை நீங்கள் செலக்ட் போயிட்டு இந்த பாக்ஸும் கொடுத்து காப்பிலே கொடுத்து அப்படி நீங்கள் பேக் போய்க்கினாக்க ஸோ அதில் வந்து பண்ணாக்க பிக் ஆட் ஆயிடும். ஸோ நெக்ஸ்ட் ரைட்னு ஒரு குரூப் இருக்குது. அந்த குரூப்பை நீங்கள் கிளிக் போயிட்டு எடுக்க போகிறீங்க. ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துட்டு காப்பி பண்ணது அதே பாக்ஸும் வந்து பிஎஸ்லேயே கொடுத்து ஜஸ்ட் லாங் ப்ரெஸ் பண்ணி இந்த லேயர்களுக்கு வந்துட்டு அந்த லேயர் எந்த அளவுக்கு அந்த அளவுக்கு இந்த பிக்கை வந்து பண்ணி நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. நெக்ஸ்ட் அந்த பிக்கை நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்க. கலர் கொடுத்து ஸ்டார்டிங் கிளிக் போயிட்டு ஸோ நீங்கள் வேறு பிக் ஆட் பண்ணிங்கனாக்கா அது நீங்கள் செலக்ட் போயிட்டு மேலே புஷம் கொடுத்தீங்கன்னா ஜஸ்ட் ஆட் ஆயிரும். இப்போ அப்படியே நீங்கள் பேக் போயிட்டு கீழே மூட்ஸ் இருக்கும். அது நீங்கள் செலக்ட் போயிட்டு இப்போ இந்த சைடில் இருக்கிற ஆப்ஷன் யூஸ் பண்ணி ஒரு பிக்கு தகுந்த மாதிரி கரெக்டாக நீங்கள் செட் போயிட்டு அப்படி நீங்கள் பேக் வந்தீங்கன்னாக்கா ஜஸ்ட்டு நீங்கள் பொருளை பார்த்த மாதிரி உங்களுக்கு இதில் ஆட் ஆயிரும். ஸோ நெக்ஸ்ட் அதுக்கு மேலே ஒரு கிரே கலர் இருக்கா அந்த லேயர் நீங்கள் கிளிக் பண்ணுறீங்க. இந்த கலர் பண்ணுற கூட்டம் ஸ்டாரிங் கிளிக் போயிட்டு ஸோ நம்ம எடி பண்ண பிக்கு இந்த இடத்துல நீங்கள் செலக்ட் போயிட்டு மேலே புஷம் கொடுத்தாலே போதும். ஆட்டோமேட்டிக்காக அந்த எஃபெக்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பிக் ஆட் ஆயிரும். ஓகே. ஸோ இதுக்கு தான் நான் வந்து பண்ணாக்க ஃபர்ஸ்ட் ஃபைலை பிக்கை கன்வெர்ட் பண்ண சொன்னேன். ஸோ நெக்ஸ்ட் அப்படியே நீங்கள் மூவ் பண்ணாக்க உங்களுக்கு வந்து பண்ண இதுக்கப்புறம் இப்படி தான் ஷோ ஆகும். ஸோ அப்படியே நீங்கள் மூவ் பண்ண எம்டிஆர் பாருங்கள். இந்த எம்டிஆர் இருக்கிற எல்லா இடத்துலையும் வந்து பண்ணாக்க இந்த க்ரீன் அந்த ஆரஞ்சு கலரை வந்து பண்ண நம்ம ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எப்படி பிக் ஆட் பண்ணு பார்க்கலாம். ஸோ அதுக்கு வந்து பண்ணாக்க ஃபஸ்ட்டு இந்த க்ரீன் கலர்லேயும் அதுக்கு மேலே இருக்கிற ஆரஞ்சு கலர் ரெண்டுத்தையும் லாங் ப்ரெஸ் பண்ணி செலக்ட் பண்ணிட்டு இந்த பாக்ஸ் இருக்குது அது இங்கே செலக்ட் பண்ணிட்டு காப்பி 2 லேயர்ஸ் இருப்பாருங்க அது இங்கே கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் மாதிரி போயிட்டு அங்கே காப்பி பண்ணி அதே பாக்ஸும் கொடுத்து PS 2 லேயர் கொடுத்து ஜஸ்ட் லாங் ப்ரெஸ் பண்ணி கரெக்டாக இங்கே ஒரு லேயர் பாருங்கள். ஸோ அதுக்கு கீழே வர மாதிரி நீங்கள் ஆட் பண்ணி விட்டுட்டேன். ஸோ அந்த நான் கொடுத்துருக்கேன் புக்கு மார்க்கு தகுந்த மாதிரி வந்து பண்ணாக்க அந்த க்ரீன் கலரையும் ஆரஞ்சு கலரில் வந்து பண்ணாக்க அந்த ஸ்பீட் ஐக்கன் யூஸ் பண்ணி கரெக்டாக வந்து பண்ணி நீங்கள் இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஓகே. மறுபடியும் நீங்கள் PS போய்ட்டு ஜஸ்ட் லாங் ப்ரெஸ் பண்ணி இந்த லேயர்களை கொண்டு நெக்ஸ்ட்டு புக் மார்க்கு தகுந்த மாதிரி வந்து பண்ணாக்க ஜஸ்ட் அந்த 2 லேயர் நீங்கள் வந்து பண்ணாக்க கரெக்டாக நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. ஓகே. ஸோ லாஸ்ட் வந்து பண்ணாக்க க்ரீன் கலர் மட்டும் நீங்கள் வந்து பண்ணாக்க ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த ஆரஞ்சு கலர் நம்ம டீல் பண்ணி விட்டேன். இந்த க்ரீன் கலரை நீங்கள் நார்மலாக வந்து பண்ணி இங்கே கட் பண்ணி விட்டுக்கோங்க. ஓகே. ஸோ இதே மாதிரி நீங்கள் வந்து பண்ணாக்க கரெக்டாக நீங்கள் ஆட் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம இதில் வந்து பண்ணாக்க பிக் ஆட் பண்ணிடலாமா. ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு க்ரீன் கலரே நீங்கள் கிளிக் போயிட்டு இந்த கலர் ஃபில்டரை கொடுத்து ஸ்டார்னு கிளிக் போயிட்டு ஸோ நம்ம எடி பண்ண பிக்கை செலக்ட் போயிட்டு மேலே பர்சன்ட் கொடுத்துக்கலாம். ஓகே. டன். ஸோ நெக்ஸ்ட் அதே மாதிரி இந்த ஆரஞ்சு கலரிலும் நீங்கள் எடி பண்ணுற பிக்கை நீங்கள் ஆட் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ இதே சேம் மெத்தடில் அடுத்தடுத்து அந்த க்ரீன் அந்த ஆரஞ்சு கலரில் வந்து பண்ணாக்க நீங்கள் எடி பண்ணுற வீடியோ பிக்கை நீங்கள் ஆட் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ ஃபைனலி நாம் லாஸ்ட் பிக்கு நாம் ஆட் பண்ணியாச்சு. இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டுக்கு மூவ் பண்ணிட்டு அப்படியே நீங்கள் மூவ் பண்ணி பார்த்துனாக்க இப்போ நீங்கள் பொருளில் பார்த்த மாதிரி ஒரு சூப்பரான வீடியோ நாம் கிரியேட் பண்ணியாச்சு. ஸோ நெக்ஸ்ட் நீங்கள் டேட்டா வந்து பண்ணாக்க செட் பண்ணிக்க வேண்டியதான். ஸோ அவ்வளோதிங்க இந்த வீடியோவில் எந்த டவுட் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோஸ் நீங்கள் மிஸ் பண்ண பார்க்கணாக்க சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காம கூட பெல் ஐக்கன் கிளிக் பண்ணி பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்.